ஹலோ நண்பா நம்பீஸ், இங்கே ஒருத்தர் இருக்கிறார் நம்ம நண்பர். அவர் வந்து கேள்வி கேட்க கேட்க மாட்டேங்கிறாரு. நீங்கள் வர மாட்டீங்க முச்சிய கட்டல. அவர் வந்து பக்கா டிஎம்கே, நம்ம வந்து பக்கா டிவிகே. எங்கள் 2 பேருக்கு எந்திரிச்சோம்னா இதே ஆர்குமெண்ட் ஓடிக்கிட்டே இருக்குது. அவர் வந்து என்னங்க திமுக செய்யலை, நீங்கள் ஏங்க இப்படி எதிர்க்கிறீங்கன்னு அவர் ஒரு கேள்வி வைக்கிறாரு. நம்ம அதற்கான பதிலை சொன்னால் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணுறதுன்னு எனக்கும் தெரியல. அதே ஒரு 4 கேள்வி கேளுங்கன்னா கேட்க மாட்டேங்கிறாரு. என்ன பண்ணலாம்? கேட்க சொல்லுவோமா இல்லை நம்ம கண்டென்ட்டுக்குள்ளே போயிடுவோமா? எனியோ கைஸ், அவர் வந்து கேள்வி கேட்குறதுக்கு வந்து வெக்கப்படுறாரு. என்னன்னு தெரியல. ஸோ நம்ம எப்பவும் போல் ஒரு கண்டென்ட்டுக்குள்ளே நம்ம யாராவது ஒரு 2-3 ஆடுகள் நமக்கு சிக்கிடுவோம். அந்த ஆடுகளை கண்டமாக்குவது நம்மளுடைய சேனலின் தலையாக கடமையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால் இன்றைக்கி அந்த ஆடுகள் யாரெல்லாம் பார்ப்போம். அப்படியே என்னுடைய சேனலுக்கு யாராவது ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் பதிவு பண்ணிடுங்க. நாட்டுக்கு 1000 கோடி ரூபாய் சம்பாத்தியத்தை விட்டுட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. 1000 கோடி ரூபாய் சம்பாத்தியம்னா 300 கோடி ரூபாய் வருமான வரி கட்டிடணும். அவங்க கடந்த ஆண்டு கட்டினதை எனக்கு தகவல் சொன்னாங்க. நான் சரியாக தெரியல. 80 கோடி ரூபாய் கேட்காங்க. அப்ப மீறி 220 கோடி ரூபாய் வருமான வரி தடுத்து பாக்கி வச்சிருக்காங்க. கொடுக்கலையா? தவறு நடந்திருக்கா? இதை மட்டும் வருமான வரித்துறை இதை கவனத்தில் எடுத்துக்கிடுமா? எடுத்து அவருடைய கணக்கை சரி பார்க்க போமா? இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியோடைய ஸ்பீக்கர், அதாவது சபாநாயகர். ஓகேங்களா? சட்டமன்றத்தினுடைய சபாநாயகர். இவர் என்ன கருத்து சொல்கிறாருன்னா, தளபதியுடைய அந்த மீட்டிங்கில் வந்து பொதுக்குழுவில் வந்து ஆதவர்ஜனை வந்து ஒரு வார்த்தை விட்டார். என்னன்னா, 1000 கோடி வருமானம் பண்ணுறாரு அப்படின்னு விட்டாங்க. இன்றைக்கி எல்லாரும் அதே பிடிச்சிக்கிட்டு தொங்குன்னு தொங்குறாங்க. விஜய் அவர்கள் 1000 கோடி சம்பாரிச்சிருக்காரு. ஆனால் அவர் போன வருஷம் 80 கோடி தான் வருமான வரி கட்டியிருக்காரு. அப்போ 1000 கோடிக்கு இவ்வளோ அமௌண்ட் கட்டணும். கிட்டத்தட்ட 200 சில்லற கோடி கட்ட வேண்டி இருக்குது. 240 கோடி ரூபா கட்ட வேண்டி இருக்குது. ஆனால் அவர் வந்து 300 கோடி ரூபா கட்ட வேண்டி இருக்குது. 80 கோடி தான் கட்டியிருக்கு. கிட்டத்தட்ட 220 கோடி ரூபா வரி ஏய்ப்பு செய்துட்டார். அவர் மேலே ஆக்சிடென்ட்டும், அவர் மேலே வந்து இடி ரைடு விடணும் அப்படின்லாம் வந்து இன்றைக்கி ஐயோ, ஒரு சபாநாயகர் கூட இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் பேசுகிறாருன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்? எந்த உலகத்தில் இருக்கிறோம்? எந்த மாதிரி ஆட்சியில் வாழ்கிறோம் அப்படின்னு நினைக்கும் போது, சரி வாழ்கிறீங்க, நான் இங்கே இருக்கனால வாழ்கிறீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு காமெடியாக தான் இருக்குது. அதாவது 2023 தமிழ்நாடுடைய சினிமா துறையின் வருமானம் 3300 கோடி ரூபாய். இது சபாநாயகர் அவர்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல, பட் நான் சொல்கிறேன், அவருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அந்த 3300 கோடி ரூபாயில் கிட்டத்தட்ட 30% வருமானம் தளபதி அவர்களால் வந்துச்சு. ஏன்னா அந்த வருஷம் 2 படம் ரிலீஸ் ஆச்சு. ஒன்று வாரிசு, இன்னொன்று இந்த பக்கம் ஐ திங்க் இது லியோவும் வாரிசும். லியோ கன்ஃபார்மாக, நான் வாரிசால் வேறு படம் மறந்த வாரிசு தான் நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த 2 படத்துடைய வருமானம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 கோடி ரூபா அந்த வருஷத்துக்கு. ஸோ 3300 கோடி ரூபாயில் ஒரு 30%னா இதுதான் விஜய் அவர்களுடைய ஒரு ஆண்டு வருமானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை சபாநாயகர் அவர்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இன்னொன்று கேட்டிங்கன்னா, அவர் 1000 கோடி ரூபா வருமானம் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள நடிகர் அப்படின்றது தான் இந்த இடத்துல பொருள். ஸோ கிட்டத்தட்ட அவர் வருமானமாக சம்பளமாக அவர் வாங்கின காசுக்கு அவர் 80 கோடி ரூபா கட்டிட்டார் அப்படின்றது இன்கம் டேக்ஸ்லேருந்து எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது சபாநாயகர்களுக்கு தெரியுமா இல்லையான்னு நமக்கு தெரியல. ஆனால் இன்றைக்கி உண்மையாலுமே 40,000 கோடி 50,000 கோடி டாஸ்மாகில் ஊழலாக இருந்துச்சு அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே திடீர்னு 1000 கோடிகள் வந்து சுருங்கிட்டாங்க. சரி, அந்த 1000 கோடியாவது யாராவது வந்து ஆக்ஷன் எடுத்தாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் அந்த ஆக்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அப்படியே கிடப்பில் போட்ட மாதிரி கிடக்கு. இப்போ இவர் அதை கேட்கணும். பட் அதை விட்டுவிட்டு விஜய் அவர்கள் வந்து வருமான வரி ஏய்ப்பு செஞ்சிட்டாருன்னு சொல்லிவிட்டு அதுவும் இந்த சொன்ன ஒரு வேடை வச்சுக்கிட்டு பேசுகிறாருன்னு வச்சுக்கிங்களேன். இவரெல்லாம் எந்த லட்சணத்தில் வந்து நம்ம சபாநாயகரை ஏற்றுக்குன்னு எனக்கு தெரியல. பொதுவாக ஒரு விஷயம் நம்ம பேசும்போது இப்படி தான் வந்து ஒரு வார்த்தை சொல்கிறோன்னு வச்சுக்க, இது சும்மானாச்சுக்கு சொல்லியிருந்தாமே கூட இது வந்து அவ்வளோ பெரிய அஃபென்ஸா இல்லை, அவ்வளோ பெரிய அஃபென்ஸா? ஆனால் உண்மையாலுமே ஒரு 1000 கோடி வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு நபர் தான் விஜய் அவர்கள் அப்படின்றத வந்து இந்த இடத்துல நம்ம வந்து பதிவு பண்ணுறோம். எங்களுக்கு கூட தான் பொதுக்குழு நடக்குது. நாய் பலியா கத்துறோம். கொரோனா வந்தது, எங்கே போறீங்க? எவனோட டான்ஸ் ஆடிங்க? அது ஆடுறதுக்கு எவ்வளோ காசு வாங்க? எவனோட புரண்ட? மழை வெள்ளம் வந்தது, யாரு பஸ்ஸில் கொடுங்கன? உனக்கு என்ன தகுதி இருக்கு? பேசு, அடிச்சுக்குவா, என்ன வேணா பண்ணு.
எங்களை நான் அடிக்கணும், எங்களை ஓச்சிருவேன்னு சொன்னா அவங்க சாவு சீக்கிரம் அர்த்தம். இப்போ இந்த கலிசடியை பற்றி நான் என்னத்தை பேசுறது ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் சொல்கிறீங்க, ஆனால் இவன் பேசுகிறான் அவனுக்கு பதிலடி கொடுங்க நான். பட் இவன் அளவுக்கு நம்ம கீழே இறங்கி தரம் தாழ்ந்து அவங்க வாங்குற அந்த பிச்சை காசு வாங்கிட்டு பேசுகிறாங்களே, அந்த மாதிரி பழக்கம் நமக்கு கிடையாது. புரியுதுங்களா? நான் யூஸ் பண்ணுற ஜென்ரல் பேச்சு மொழியில் நம்ம யூஸ் பண்ணுற நாய், பண்ணி, புறம்போக்கு, எச்சக்கலை இந்த மாதிரி வார்த்தைகளை நான் சொல்லும் போதே எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த மாதிரி கலிசடிகள் பேசுகிறத அடிக்கடி பார்க்கும்போது எனக்கே டென்ஷன் ஆகுதுன்னா, நான் இன்னும் திட்டி வீடியோ போடுறேன் அப்படின்னா யூத்தாக இருக்க உங்களுக்கு இன்னும் எவ்வளோ டென்ஷன் ஆகும்னு நமக்கு தெரியும். ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், அந்தளவுக்கு நம்ம தரந்தாழ்ந்து போக முடியாது. ஆனால் அதுக்காக இவன் பேசிட்டான்றதுக்காக சில விஷயங்கள் இருக்குல்ல, அதை நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா இவன் சொன்ன விஷயம் அப்படி. என்ன சொல்கிறான், நான் ஏன்டா கத்துற அப்படின்னு சொல்லி கேட்குறான். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அப்படின்ற பேரை சத்தமாக சொன்னால் அவனுக்கு கத்துற மாதிரி தான் தெரியுது அப்படின்னா, அது நாய் தான் அப்படின்னா, இப்போ நீ கேவலப்படுத்துறது விஜய் இல்லை, உன் தலைவரை. ஏன்னா உன் தலைவரை பற்றி யார் பேசினாலும் அவங்க நாய்ங்க அப்படின்னா, உன் தலைவருக்கு அவ்வளோதான் தகுதியா அப்படின்றது தான் இங்கே கேள்வியே. ஸோ நீயே உன் தலைவரை எந்த இடத்துல கொண்டு போய் வச்சுருக்கேன்னு பார்த்துக்கடா, தருதலை அப்படி தான் அவன் சொல்லணும். இன்னொன்று என்ன சொல்கிறான், இவர் கொரோனா டயத்தில் என்ன பண்ணிருந்தாரு, இல்லை மழை பெஞ்சப்போ என்ன பண்ணிருந்தாரு, ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடிருந்தாரா அப்படின்னு சொல்லி நீ கேட்குறிய. அவர் ஹீரோயின் கூட டான்ஸ் ஆடிட்டு தான் இருந்தார், அவர் படம் நடிச்சுட்டு தான் இருந்தார். ஆனால் அவர் என்ன பண்ணார்னு உனக்கு தெரியாத அளவுக்கு நீ வாயை கொண்டு போய் எங்கே வச்சுருந்த அப்படின்றது தான் எனக்கு கேட்க தோணுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா டயத்தில் கிட்டத்தட்ட 1,25,00,000 ரூபா, அது எவன் அப்போ மட்டும் காசும் கிடையாது, அவர் சொந்த உழைப்பில் சம்பாரித்த காசை இங்கே 50 லட்சம், மத்திய அரசுக்கு 50 லட்சம், பக்கத்து ஸ்டேட்டுங்களுக்கு ஆளுக்கு 5-5 லட்சம்னு சொல்லிட்டு கொடுத்தவர் தாண்டா தளபதி. அந்த விஷயம் கூட தெரியாத தற்குறி பரதேசியாக நீ இருக்க. அப்போ என்ன பண்ணுறது? ப்ளஸ் மழை வெள்ளத்துக்கு கேட்குற, மழை வெள்ளத்துக்கு 4000 கோடி வாங்கி நான் மொத்தமாக ஞாபகம் போட்ட நீங்கள் நல்லவங்க. சொந்த காசை 1 கோடி ரூபாய் தூக்கி முதலமைச்சர் நிதியாக கொடுத்த தலைவர் விஜய் அவர்களுக்கு நீ கொடுக்குற பட்டம் நாய். கரெக்டு தான். ஏன்னா காசை வாங்கி ஆட்டையை போட்டது நீங்கள், இதெல்லாம் செஞ்சதுக்கப்புறம் செய்யும் போது வாங்கிக்கிட்டது நீங்கள். வெக்கமே இல்லாமல் முதலமைச்சர் நிதி கொடுக்கும்போது அதையும் வேறு வாங்கிக்கிட்டு தலைவர் விஜய் என்ன செஞ்சார், விஜய் என்ன செஞ்சான்னு கேட்குறேன். விஜய் நிறையா செஞ்சுட்டு தான் இருக்கிறாரு, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு தான் என் கேள்வி. ஸ்டாலின் அவர்கள் ஒரு விஷயம் செய்கிறார் அப்படின்னா, அவர் என்ன அவருடைய சொந்த காசை போட்டு செய்கிறாரா, இல்லை அரசாங்க பதவியிலேருந்து செய்கிறாரா? என்னைக்காவது ஒரு திமுகவாக இருக்கட்டும், இல்லை ஒரு அதிமுக இருக்கட்டும், அவங்க அரசாங்க பொறுப்பில் இல்லாதப்ப மக்கள் நலன் கருதி எந்த இடத்துலையாவது ரோடு போட்டு கொடுத்தேன், எந்த இடத்துல லைட்டு போட்டு கொடுத்தேன், ஏன் எந்த இடத்துல சொந்த காசில் வேறு ஏதாவது செஞ்சுருக்காங்களா? இத்தனை வருஷமாக ஆண்டு அனுபவித்து மொத்தமாக ஆட்டையை போட்டு வச்சுருக்காங்கல்ல, பல ஆயிரம் கோடிக்கு மேலே சம்பாரித்து வச்சுருக்காங்கல்ல, அப்போ அந்த காசில் இருந்து எடுத்து செஞ்சுருக்காங்களா? ஆட்சியில் இல்லாத போது கிடையாது. அவங்க செய்கிற விஷயம் என்னென்னா, இவங்க ஆட்சியில் இல்லாத போது சப்போஸ் ஏடிஎம்கே இருந்துச்சுன்னா அவங்கள என்ன செஞ்சாங்க, ஏது செஞ்சாங்கன்னு கேட்டு திட்டுறது, இல்லை அவங்க ஏதாவது திட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா அதை எதிர்க்கிற மாதிரி எதிர்த்து போராட்டம் பண்ணுறது. இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்க, நீங்கள் ஆளும்போது அதே காரணத்தை செய்வாங்க. ஆனால் இபிஎஸ்கிட்டேருந்து உங்ககிட்ட பலமான எதிர்ப்பு கிடையாது. ஏன்னா அவர் பயங்கரமான எதிர்க்கட்சியே இல்லை, அவரே இன்றைக்கி உடஞ்சி போய் உட்காந்துருக்காரு. அப்படின்னும் போது உங்களுக்கு எதிர்ப்பே இல்லாத ஒரு கட்சியாக இன்றைக்கி நீங்கள் தனியாக ஆண்டுக்கிட்டு இருக்கீங்க. ஸோ உங்களை ஒட்டுமொத்தமாக உட்கார வச்சு கேள்வி கேட்குற மாதிரி ஒரு தலைவன் உட்கார்ந்ததுக்கப்புறம் தருதலைங்க எல்லாம் கத்த ஆரம்பிச்சிருக்கீங்கன்னு மட்டும் நல்லா தெரியுது. நீங்கள் எவ்வளோ கத்த முடியுமோ கத்துங்க, புரியுதா? நீங்கள் எவ்வளோ கத்துறதோ, எந்த அளவுக்கு நீங்கள் கத்துறீங்களோ அந்த அளவுக்கு எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, நீங்கள் புரிஞ்சுக்கலைனாலும் பரவாயில்ல, அதுதான் நடக்க போகுது. என்ன சொல்கிறேன், திமுகவை எதிர்த்தா உசுரோடு இருக்க மாட்டீங்களா? என்ன கோலம் மிரட்டலா? டேய், நீங்கள்லாம் சேலஞ்சரா. ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தீங்கன்னா, சத்தியமாக பிறந்திருக்க மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன், அப்படி நீங்கள் ஒரு அப்பனுக்கு ஆத்தாளுக்கும் பிறந்திருந்தீங்கன்னா முடிஞ்சா அவர் மேலே சின்னதாக கை வச்சு பாருங்கண்ணா. தமிழ்நாடு என்ன ஆகும் அப்போ தெரியும். லாஸ்ட்டாக நான் என்ன சொல்லிக்க விரும்புகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா டிஎம்கே சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா நிறையா இந்த மாதிரி ஆட்களை இறக்குவாங்க. இப்போ சிவாஜி கிருஷ்ணமூர்த்தியாக இருக்கட்டும், இப்போ பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டார் ஒரு இடத்துல பேசின மாதிரி, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இவர் நம்ம கூல் சுரேஷ் அவர் விஜய் எதிர்த்து பேசுகிற மாதிரி, இந்த மாதிரி பல பேர் எதை பேசினாலும் அதை எடுத்து விஜய் அவர்கள் கூட கம்பேர் பண்ணி பெத்தியா இவ்வளோ மட்டமாக பேசுகிறாங்க, பெத்தியா இவ்வளோ கீழாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை ஹைலைட் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்மளை ட்விஸ்ட் பண்ணணும், நம்மளை டென்ஷன் ஆகணும். யூத் எல்லாருமே பயங்கரமாக டென்ஷன் ஆகி நீங்கள் ரியாக்ட் பண்ணணும், அந்த ரியாக்ஷனை வச்சு அதை வேறு மாதிரி அவங்க க்ரியேட் பண்ணணும், இப்படின்ற பல எண்ணங்கள்
அவங்க மைண்டில் இருக்கும். ஸோ அதற்கான வேலையை தான் அவங்க செஞ்சுட்டு இருப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த மாதிரி இத்து போன ஈத்தரைங்க பேசுகிறதுக்கெலாம் பெருசாக நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணணும், பெருசாக கவுண்டர் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, அது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம். அது வந்து இவங்களுக்கு கொடுக்குறதுனால ஒன்றுமே ஆக போகிறது கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் ஒரு காமெடி பீஸ். ஸோ இந்த காமெடி பீஸுகளெல்லாம் நம்ம விட்டுவிட்டு நம்மளுடைய மெயின் டார்கெட், மெயின் ஃபோக்கஸு, இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருமாவளவன் எதாவது பேசினான்னா, இல்லை ஆட்டுக்குட்டி எதாவது பேசுச்சுன்னா, இல்லைன்னா வந்து இந்த மாதிரி இப்போ சபாநாயகர் பேசின மாதிரி ஆட்கள்லாம் பேசுகிறாங்க அப்படின்னா நம்ம அதை எடுத்து பேசுவோம். ப்ளஸ் அதுக்கப்புறம் இந்த மீடியாவில் ஃபேமஸாக இருக்கக்கூடிய இந்த கண்ணாடி போட்ட காண்டாமிருகம், அப்புறம் ஹோமோ பாய்ஸு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பைத்தியக்கார கூட்டம் ஒன்று இருக்கிறாங்க யூடியூப் ப்ரொடக்ஷனு. ஸோ இவங்கெல்லாம் வந்து பேசினாங்கன்னா அந்த மாதிரி வீடியோக்கள் எடுத்து அவங்களுக்கு நம்ம ரிப்ளை விட போவோம். ஸோ சின்ன சின்ன பிட்டு பீஸ் வரவங்களுக்குலாம் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க வேண்டாம் அப்படின்றது இந்த வீடியோ மூலியமாக உங்களுக்கு சொல்லி ஆசைப்பட்றேன். ஸோ இந்த வீடியோ இது பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி விஷயத்தை செஞ்சுருங்க. ஸோ அந்த வீடியோ லவ் யூ ஆல், டேக் கேர், பை.